வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு 3 ஸ்டாக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. அது 3 ஸ்டாக்ஸுமே ஒரு சார்ட் பேட்டர்ன பேஸ் பண்ணி, டெக்னிக்கல பேஸ் பண்ணி, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே. உங்களோட ஓன் அனாலிசிஸையும் டீட்டெயிலா பண்ணிக்கோங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ நான் வீக்லி சார்ட் தான் வச்சிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன்ல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கீழே இதுல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் அதே சப்போர்ட்ல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மேல டாப்ல இந்த ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் தொடர்ந்து எடுத்துட்டே இருந்த ஸ்டாக் எல்லாம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே. இந்த ஜோன்ல பார்த்தா ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகி இப்படி வந்து இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வெளியே போயிருக்கு. ஓகே. இந்த ஸ்டாக்ல நான் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் பார்க்குறேன். ஒரு ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இதுல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் இந்த கேண்டில் நல்ல வால்யூம் கூட வந்திருக்கு. ஓகே. ஸோ நல்ல வால்யூம் கூட வந்து தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட அனாலிசிஸ் செக் பண்ணி பாருங்க. எந்த டைரக்ஷன்ல போகுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது ஒருவேளை இதுல இருந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்தது ஒரு ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அப்டன் கொடுக்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலா வரலாம். அதையும் பிரேக் பண்ணி தாண்டி இன்னும் ஒரு நல்ல அப்டன் கொடுக்கலாம். இல்ல இதுல இருந்து கண்டினியூ பண்ணி இந்த பட்டன் கண்டினியூ பண்ணி அப்டன் கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற ஸ்டாக் வந்து வச்சுக்கிறேன். ஓகே. இந்தியன் ஹோட்டல்ஸ். ஓகே. ஸோ இதுல இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு எந்த பிரேக் அவுட்டும் நடக்கல. பட் இந்த ஸ்டாக் வந்து நம்ம சார்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்ல வந்து இந்த ஸ்டாக் இப்போ எண்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அப்டன் கொடுத்துருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு நல்ல அப் டர்ன் கொடுத்து இப்படியே வந்துட்டு இருந்த ஸ்டாக் இதுல இருந்து டவுன் டர்ன் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் நம்ம ஒரு சின்ன கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே. அப் டர்ன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் அது ஒரு ப்ராப்பரான பேட்டர்னுக்குள்ள. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கன்சல்டேஷன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல அப் டர்ன் ஸ்டாக் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஓகே. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இன்னும் பிரேக் அவுட் ஜோன்ல என்டர் ஆகல, பட் சப்போர்ட் ஜோன்ல என்டர் ஆயிருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட் இருக்கு. இந்த ரேஞ்சில் ஃபேக் பிரேக்கர் கொடுத்து வந்திருந்தாலும் மறுபடியும் உள்ளே கட் ஆயிருக்கு. இதுல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்தா இதுல ஒரு சப்போர்ட் இது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து இப்போ இந்த சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன நடக்கலாம், தொடர்ந்து இந்த சப்போர்ட்லயே சின்னதா அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கலாம். ஓகே. இப்படியே டிராவல் கொடுக்கலாம். இல்ல இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு அப்டன் கொடுத்து இப்படி போறதுதான் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இதுல இந்த ரேஞ்ச் சப்போர்ட். ஓகே. இந்த ரேஞ்சில் ஓகே. இந்த ரேஞ்சை ஒரு சப்போர்ட்டா எடுத்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கா, இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி அப்டன் கொடுத்து இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெவலா இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அப்படிதானே? ஸோ இது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணும் பட்சத்துல அப்டன் வரலாம். இல்ல இதுல ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த பேட்டர்ன்ல கண்டினியூ ஆகி மறுபடியும் ஒரு தடவை சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு சின்னதா அப்டன்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போர்ட் லைன்ல இருக்கிறனால இதுல இருந்து அப்டன் கொடுத்து இது வரைக்கும் இனிஷியலா போறதுக்கான வாய்ப்புகளும் இதுல நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இதுல இருந்து தொடர்ந்து ஒரு நல்ல அப்டன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்லயும் இருக்கு. இதை நீங்க இதையும் நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் வந்து ஓகே, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ். ஓகே. டாக்டர் ரெட்டி இந்த ஸ்டாக்கு ஒரு பேட்டர்ன்ல இந்த பேட்டர்ன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஒவ்வொரு தடவையும் இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் சப்போர்ட்ல இருந்து வந்த ஸ்டாக் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இருக்கு. இப்போ இதை ஒரு வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன்ல இந்த ஸ்டாக் இருக்கு. இதுல பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ பாட்டம்லயும் ஒரு சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடியும். இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் இப்போ இந்த இதுல ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி ரெசிஸ்டன்ஸை நோக்கி இந்த ஸ்டாக் போயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ஜோன்ல ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இந்த ஜோனை வாட்ச் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஜோன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இல்ல பிரேக் அவுட் வருதா,
பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிவர்ஸ் ஆகி போகும் பட்சத்துல இந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல அப்டெண்டுக்கான பாசிபிலிட்டிஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒருவேளை இதுல பிரேக் அவுட் நடக்கலாம் என்ன ஆகும், மறுபடியும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் தான். இதே பேட்டர்னுக்குள்ள கண்டினியூ ஆகும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3 ஸ்டாக்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ் பத்தி செப்பரேட்டா டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி அனாலிசிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லைவ் அப்டேட் தான் வேணும்னா மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்டுக்காக டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் டைரக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.